ஹாய் சில குட்டீஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேப்பர் கப் வச்சு ஒரு ஈஸியான கிராஃப்ட் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த பெரிய பேப்பர் கப் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த பேப்பர் கப்பில் சிசரை வச்சு மேலே வந்து தடியாக இருக்குது பார்த்தீங்களா, அது வரம்பு மாதிரி, அதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். பொறுமையாக வந்து கட் பண்ணிக்கோங்க. பேப்பர் கப் வந்து ரொம்பவே மெலிசாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் வந்து நீங்கள் தப்பாக கட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதனால் மேலே அந்த வரம்பு மட்டும் இருக்கு இல்லையா, அதை மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த கிராஃப்ட் ஐடியா வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பார்க்க க்யூட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் பேப்பர் கப் வந்து மேலே அந்த வரம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். என்னோடய பேப்பர் கப்பில் வந்து இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. சில பேப்பர் கப் வந்து ப்ளைனாக வரும், என்கிட்ட அந்த மாதிரி பேப்பர் கப் இல்லை. இந்த மாதிரி டிசைன் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஒரு டார்க் கலர் ரெட் கலர் வந்து நான் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை எம்டியாக விட்டாலுமே வந்து நல்லா தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி எதனா டிசைன் போட்டு தான் வந்து பேப்பர் கப் வரும். அதனால் நான் வந்து ஒரு டார்க் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து இது ஃபுல்லாகவே வந்து அடிச்சுக்கு விட்டுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். அவங்கக்கிட்ட வாட்டர் கலர் இருந்தால் நீங்கள் அதை கூடமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து அடித்து விட்டுட்டு இது காய வைக்க வந்து வச்சிடலாம். இப்போ இந்த பேப்பர் கப் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஓரமாக வச்சிடுறேன், இது காயட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் A4 ஷீட் இருக்கும் இல்லையா, கலர் பேப்பர், அந்த பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்கேலும் ஒரு பென்சிலும் எடுத்து குட்டி ஸ்கேல் இருக்குது இல்லையா, அந்த அளவுக்கு அப்படியே நான் வந்து கீழே வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து லைன்ஸ் போட்டு வந்து காமிக்கிறேன். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு. இது ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான், கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ மேலெலாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸாக வந்து போட்டுகிட்டே வரப்போகிறோம். அந்த பேப்பர் ஃபுல்லாகவே நான் போடுறேன் இல்லையா லைன்ஸ், இதே மாதிரியே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக வந்து அந்த லைன்ஸ் வந்து போட்டுட்டேன். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சிசரை வச்சு வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். இந்த பேப்பர் ஃபுல்லாக கட் பண்ணாமல் நம்ம அடியில் வந்து ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் மட்டும் கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரியே பொறுமையாக ஒவ்வொரு லைன்ஸுக்கும் அப்படியே கட் பண்ணிகிட்டே வாங்க. கீழே வந்து ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, நம்ம ஆல்ரெடி ஒரு பெரிய லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் மட்டும் நீங்கள் இது ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கிட்டே வந்து வரணும். இது வந்து நீங்கள் ஈஸியாக சிசரை வச்சே வந்து கட் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக வந்து லைன்ஸ் போட்டு வந்து காமிச்சேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு வந்து கட் பண்ணிக்கலான்னு இருக்கோம். அதுக்காக தான் உங்களுக்காக நான் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இப்படி போடும்போது நமக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக நம்ம லைன்ஸ் போட்டோம் இல்லையா, அது ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணி வந்து வச்சிட்டேன். இந்த மாதிரி பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி இதை அப்படியே வந்து ஒட்டி விட போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து ஃபெஃபி ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நிறைய கம்முமே வந்து தேவைப்படாது, நம்மக்கிட்ட வந்து ஃபெஃபிகால் கண்டிப்பாக இருக்கும், அதை வச்சு வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்து நான் கம் அப்ளை பண்ணேன் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற பேப்பரை அப்படியே வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி விட்டுருங்க. இப்போ இந்த பேப்பர் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு குட்டி மரம் மாதிரி வந்து நம்ம இதை சுற்றிட்டே வர போகிறோம். இந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் இப்படி வந்து சுற்றிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரோல் பண்ண வரல அப்படின்னா நடுவில் வந்து எதனா ஒரு பெண்ணு கூட வந்து வச்சுக்கலாம். நான் அப்படியே வந்து கையை வச்சே வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே வரேன். இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நடுவில் வந்து ஒரு பெண்ணோ இல்லைன்னா வந்து கொஞ்சம் தடியாக மார்க்கரோ அது எதனா வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி லாஸ்ட்டாக முடியும் போது கொஞ்சமாக வந்து கம் அப்ளை பண்ணி இதை அப்படியே வந்து ஒட்டி விட்டுருங்க. இப்போ வந்து நமக்கு அந்த செடி மாதிரி வந்து ரெடி ஆகிடும். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் இதை இப்படியே வந்து டெக்கரேட்டிவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி லேயர் லேயராக வந்து நமக்கு கிடைக்கும், ஒரு குட்டி ட்ரீ மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கப்பு வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நான் ஒரு சின்ன டெக்கரேஷன் வந்து பண்ணிக்கிறேன். ஒரு ஃபேஸ் வந்து நான் வரைஞ்சிக்க போகிறேன். அப்போ இன்னுமே அது பார்க்க க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி எம்டியாக இருக்கிறத விட அதுக்கு ஒரு கண்ணுலாம் வந்து வரைஞ்சோம் அப்படின்னா இன்னுமே வந்து டெக்கரேட்டிவாக இருக்கும். அதுக்காக வந்து நான் 2 கண் வந்து வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து இந்த பேப்பர் கப்புக்கு ஒரு க்யூட்டான ஃபேஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நீங்கள் க்யூட்டாக எதனா வரைஞ்சிக்கலாம், இல்லைனா அப்படியே எம்டியாக வந்து விட்டுக்கலாம், இல்லை வேறு எதனா டிசைனுமே வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் க்யூட்டாக வந்து ஒரு ஃபேஸ் வந்து வரைஞ்சிட்டேன். அதுக்குள்ளேயே வந்து அந்த ஹைட்ரேட் பண்ணுறது ஒயிட் கலர் வைக்கிறதுலாம் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம பேப்பர் கப்புக்கு வந்து ஒரு ஃபேஸ் வந்து கொடுத்தாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த செடி, இதை வந்து நம்ம அந்த பேப்பருக்குள்ளே வந்து வச்சிடலாம். நீங்கள் இதை இப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் பார்க்க வந்து டெக்கரேட்டிவாக இருக்கும்.
இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து விட்டிங்க அப்படின்னா எல்லா பக்கமும் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் வந்து நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 4x4 சென்டிமீட்டரில் ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் பேப்பர் தான் எடுக்கணும்னு இல்லை, இதுக்கு வந்து நம்ம குட்டி குட்டி பீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கிராஃப்ட் பண்ணியிருப்போம், அந்த பேப்பர்லாம் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த பேப்பர்லேருந்து தான் நான் இந்த ஃப்ளவர் வந்து மேக் பண்ணுறேன். இது வந்து 4x4 சென்டிமீட்டரில் வந்து ஒரு பேப்பர் எடுத்து நான் ஃபோல்ட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி 3 வாட்டி வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் பண்ணுவோம் இல்லையா குட்டி பூ, அந்த பூ தான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மேலே வந்து கர்வ் ஷேப்பாக ரவுண்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பென்சிலில் வரைஞ்சிட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி ஃப்ளவர் வந்து நமக்கு கிடைக்கும். இது இன்னுமே வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கெட்ச் வச்சு நடுவில் ஒரு குட்டி டாட் மாதிரி நான் வச்சு விட்டுட்டேன். அப்போ இன்னுமே வந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக தான் இதே மாதிரியே நான் கலர்ஃபுல்லாக நிறைய ஃப்ளவர் வந்து பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே சேம் சைஸ் தான், குட்டி குட்டி ஃப்ளவராக வந்து நிறையா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவர் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த செடிக்கு மேலே வந்து ஒட்ட போகிறோம். நார்மல் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அப்படியே வந்து ஒட்டி விட்டுறலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், தனித்தனியாக வந்து இருக்கு இல்லையா அந்த செடி, அந்த ஒன்றொன்றுத்துலேயும் வந்து ஒவ்வொரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஒட்டினீங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்ட் ஐடியா தான், ஈஸியாகவே வந்து எல்லோரும் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு வந்து கிராஃப்ட் பண்ணுறது வந்து பிடிக்கும். சீக்கிரமாகவே வந்து நான் வந்து எப்படி கிராஃப்டிங்ஸ்லாம் வந்து ஹோம்மேடாக பண்ணுறதுன்னு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கும் இல்லையா, உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு உங்களுக்கு என்ன கிராஃப்ட் ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம அந்த திங்ஸ்லாம் வச்சு நம்ம கிராஃப்ட் ஐடியா வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ நான் ஃபுல்லாக வந்து அந்த பேப்பர் ஃப்ளவர் வந்து ஒட்டிட்டேன். இப்போ பார்க்கவே வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இதில் ஹைலைட்டே வந்து நம்ம அந்த பேப்பர் கப்புக்கு ஒரு ஃபேஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த கண் வாய் அதெல்லாம் தான் வந்து இன்னுமே பார்க்க க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.